Hi viewers, வணக்கம் and welcome to my channel lovetobeautify. நான் மதுரகுவரன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பியூட்டி டிப் வீடியோ தான். ஸோ டிப் அப்படின்னா இது ஒரு பியூட்டி டுட்டோரியல்னே வச்சுக்கலாம். அதாவது வந்து ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம மஸ்கரா அப்ளை பண்ணுறது அண்ட் நம்ம விங்ட் ஐலைனர் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ விங்ட் ஐலைனர் எப்படி அப்ளை பண்ணலாம். அண்ட் மூணாவது லிக்விட் லிப்ஸ்டிக் நிறைய பேர் வாங்குவாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அதை உதடி ரொம்ப அசிங்கமாக ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக விழுகும், இல்லைன்னா வந்து அது டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இந்த 3 விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணலாங்கிற ஒரு பேசிக் டுட்டோரியல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கணுங்கிறதுக்காக கேமராவை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து விங்ட் ஐலைனர் அப்ளை பண்ணலாம். நான் என்னோடய மேக்கப்பெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து விங்ட் ஐலைனர் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிவ்யாவோட பீச் ஷைன் லிப் பாம் எடுத்துருக்கேன். ஆல்ரைட், ஸோ என்னோட லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது விங்ட் ஐலைனர் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நைக்காவோட லிக்விட் ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த சைடில் உங்கள் லாஸ்ட் ஐ லேஷ்லேருந்து எடுத்து இப்படி எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை இங்கே ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அவுட்டர் லைன் வந்துருச்சு. இப்போ இந்த அவுட்டர் லைனை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும் போதும். நம்ம விங்ட் ஐலைனர் லுக் முடிச்சாச்சு. இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபினிஷ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நான் என்னோடய ஐலைனர் லுக் இந்த சைடில் முடிச்சாச்சு. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு இன்னொரு ஈஸியஸ்ட் வே விங்ட் ஐலைனர் போடுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான வே எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்படி அதே அந்த லாஸ்ட் ஐ லேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் இது இப்படி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக உங்களுக்கு அந்த ஐலைனர் அந்த மார்க் கிடச்சிருச்சு. இப்போது அதே மாதிரி நீங்கள் அதே போட்டு ஃபில் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த சைடும் நம்மளோட விங்ட் ஐலைனர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு 2 சைடும் பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபினிஷ்ட் விங்ட் ஐலைனர் லுக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஸ்கரா அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட் மஸ்கரா அண்ட் வந்து ஐ லேஷ் கர்லர். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அழகான மஸ்கரா உங்கள் கண்ணுக்கு வந்து அழகாக உங்கள் கண் இமை தெரியணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐலாஷ் கர்ல் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்கள் ஐலாஷ் கர்ல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐலாஷ் கர்லர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீப்பாக ஒரு 100 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட கண் இமையெல்லாம் இதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க.
பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுது நீங்கள் இப்படி வச்சுருக்க. ஒன்றா ஹோல்ட் பண்ணணும், இல்லைன்னா கேர்ள் பண்ணுங்கள். இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு கண்ணு அவ்வளோ உங்களுக்கு கேர்ள் தெரியல. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கேர்ள் ஆயிருக்குன்னு. ஸோ இதுக்கு தான் ஐலாஷ் கேர்ள் பண்ணணும். ஸோ இந்த சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இப்போ கேர்ள் ஆகலை. ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, உங்கள் ஐலாஷ் கையோட வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு கண்ணுக்கும் ஸோ உங்கள் இந்த சைடு கண்ணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐலாஷ் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கேர்ள் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது மஸ்காரா எடுத்துக்கலாம். ஸோ மஸ்காரா எடுத்துகிட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்னு சொல்கிறேன். நான் வந்து மேபிலைனோட லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வந்து எனி மஸ்காரா, நான் இந்த மாதிரி வேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி கர்வ்டாக இருக்கிற பார்த்தீங்களா இந்த வேண்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐலாஷ் கேர்ள் பண்ணுறது அவ்வளோ நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடியிலேருந்து இப்படி ரிகிள் பண்ணி எடுங்க. இப்படி பண்ண வேண்டாம், ரிகிள் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ஐலாஷ் வந்து பெருசாகவும் தெரியும், நல்லா லென்த்தியாகவும் தெரியும், ஒட்டாது. ஒரு முடியும் இன்னொரு முடியும் ஒட்டாது. ஸோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஓப்பன் அப் ஆகிருக்குன்னு தெரியுதா? ஸோ இதே மாதிரி அது ட்ரை ஆகட்டும். ஸோ நம்ம ரெண்டாவது கோட்டிங் போடலாம். சில பேருக்கு ஒரு கோட்டிங்லேயே உங்களுக்கு ஓகேனா விட்டுடுங்க, 2 கோட்டிங் போட்டால் ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைடு அந்த ட்ரை ஆகிறக்குள்ள நம்ம இந்த சைடு கண்ணுக்கு போட்டுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப காமனான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம மஸ்காரா போடும்போது நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் ஹிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எனக்கும் பாருங்கள் லேஸாக அப்ளை ஆகிருக்கு. அது உடனே போட்டு அழிச்சிங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஃபுல் ஃபேஸும் ரொம்ப ரொம்ப அசிங்கமாகிடும். ஸோ அது ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் டிப்லேயோ இல்லை உங்கள் பட்ஸ் இருக்குது பாருங்கள் அதுலேயோ இல்லை ஏதாவது டிஷ்யூ பேப்பர்லேயோ இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஈரம் காயறதுக்கு முன்னாடி பிடிச்சி இப்படி தேய்ச்சிட்டு இருக்க வேணாம். ஸோ நம்மளோட மேலே அப்பர் ஐலாஷ்க்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம லோவர் ஐலாஷ்க்கு போட போகிறோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத இந்த மஸ்காரா டியூப்லேயே தொடச்சிடுங்க. இல்லை மேலே இருக்கிற அப்பர் ஐலாஷ் காஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கோட்டிங்கும் ஸோ இது வந்து ஒட்டி இருக்கும் சில டைம் ஐலாஷ். ஸோ அதை ஓப்பன் அப் பண்ணி விடணும். இப்போது இதை இதே ஹேண்டிலேயே கேர்ள் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸோ இதான் மஸ்காரா அப்ளிகேஷன். உங்களுக்கு
உங்கள் ஐலாஷ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு நம்ம ஸ்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிப் லைனர் வாங்கணும். நான் Ms.Claireோட glimmerstick ஃபார் லிப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஷேடு பார்த்திங்கன்னா டாஞ்செல்லோ ஆரஞ்ச் L36. ஸோ இந்த இது அவ்வளோல இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எனக்கு லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கனால கொஞ்சம் நிறையாவே லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துட வேணாம், ஜஸ்ட் ஒரு இது இருக்கட்டும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட லிக்விட் லிப்ஸ்டிக் மூவ் ஆகாது. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா அவுட்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது ரொம்ப டார்க்காக இருக்குது, நம்ம ரொம்ப டார்க் அப்ளை பண்ணிட்டோன்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டன் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் எடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த பிளண்டரில் ஸோ பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் உங்களோட லிக்விட் லிப்ஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகும் அண்ட் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.